ஹே காய்ஸ், இந்த கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் செலிப்ரேட் பண்ணுற விதமாக உங்களுக்காக சூப்பரான ஒரு மூவியை நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், 2004 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி கிறிஸ்மஸ் மூவி தான் போலார் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். இவனோட பேர் ஜோஷ். இவனுக்கு கிறிஸ்மஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதை விட சாண்டா கிளாஸ் தர கிஃப்ட்னா ரொம்பவே பிடிக்கும். மிட் நைட் ஆனால் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சாண்டா கிளாஸும் தனக்கான கிஃப்ட்டை தந்துட்டு போயிடுவார். ஸோ அவரை எப்படியாச்சும் பார்த்துன்னு சொல்லிட்டு இவன் ஆவலாக இருக்கான். ஸோ சின்ன சத்தம் கேட்டாலும் இவன் வீட்டை போய் எட்டி பார்க்கறதுன்றது பார்த்தீங்கன்னா இவனோட அந்த மாதிரி டைமில் ஒரு சின்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவன் போய் கீழே பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, இவனோட அப்பாவும் தங்கச்சியும் தான். தங்கச்சி தூங்க வைக்கிறதுக்காக அவங்க அப்பா கதை சொல்லி படுக்க வச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே அவன் அந்த கீ ஹோல் வழியாக பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவங்க அம்மாவும் அப்பாவும் இவனோட ரூமுக்கு தான் வந்து இவனை பார்க்க போறாங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இவன் முடிச்சுட்டு இருந்தா திட்டுவாங்கன்றதுக்காக இவன் தூங்கின மாதிரி சாண்டா கிளாஸ்ன்றது ஒரு கற்பனை சித்திரம். நம்ம பையன் இன்னும் கிறிஸ்மஸ் ஆனால் சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் தருவான்னு சொல்லிட்டு அதே நினைச்சிட்டு இருக்கான். அவன் வளர்ந்தாதான் இது மாறும் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்குற நம்ம ஜோஷ்க்கு சாண்டா கிளாஸ் மேலேயும் கிறிஸ்மஸ் மேலேயும் இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா அவன் வீடு அதிர்ற மாதிரியான ஒரு சவுண்டு. இவனோட விண்டோக்கு வெளியிலையும் ஏதோ ஒரு பெரிய ட்ரெயின் வந்து மூவ் ஆகிற மாதிரியான ஒரு விஷுவல் காட்டுறாங்க. இவனும் வெளியில் போயிட்டு ஆர்வமாக பார்க்குறான். பார்த்தா அவன் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ட்ரெயின் வந்து நிற்கும். என்னடா இது, நம்ம வீட்டு வாசலில் காரே போகாது, இவ்வளோ பெரிய ட்ரெயின் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கப்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் வராரு. என்ன தம்பி, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் நார்த் போல் போயிட்டு இருக்கோம், நீயும் வரியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல, ஏறலாமா வேணாமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஆனால் கண்டக்டர் எதுவும் அவனை கம்பல் பண்ணல. வரதுனா வா உன் இஷ்டம் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. மனசு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஷ் அந்த ட்ரெயினில் ஏறிடுறான். ஏறிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறான். போயிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா இவனை விட நிறைய பசங்க இன்னும் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால இவனுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் ஆகுது. அங்கே தான் நோனா காய் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இவனை மீட் பண்ணுறான். ஹீரோவான ஜோஷ் கிட்ட அவன் நல்லாவே பேசுறா. இவனை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கிறான். அங்கே வர கண்டக்டர் ஜோஷ் கிட்ட டிக்கெட் கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஒரு பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா அது கிழிஞ்சிருக்கு. இன்னொரு பாக்கெட்டில் பார்த்தா டிக்கெட் இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஷாக்கிங், எப்படி இந்த டிக்கெட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஒரு பின் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்ரூவ் கொடுத்து தொடர்ந்து ட்ரெயினும் போயிட்டே இருக்கு. தூரத்தில் இன்னொரு பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக போறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு மறுத்துட்டான். கடைசியாக ஜோஷ் மாதிரியே மனசு மாதிரி அவனும் ட்ரெயினில் ஏறதுக்காக ஓடி வரான். ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஜோஷ் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த செயினை பிடிச்சி இழுத்துனால ட்ரெயின் பாதியில் நின்றுது. அந்த பையனும் உள்ளே ஏறிடுறான். அதுக்கப்புறம் வர கண்டக்டர் யார் செயினை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பையனை ஏற்றுறதுக்காக நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். கண்டக்டரும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. அங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்காக அவர் டின்னர் ரெடி பண்ணுறாரு. எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாங்க. நானும் மட்டும் புதுசாக அந்த பையனுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன். அவனுக்கு அப்புறம் தந்துக்கலாம் சொல்லிட்டு அவன் தனி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கு. ஸோ கண்டக்டரோட உதவியோட பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பையனுக்கு டின்னர் தரதுக்காக இவன் அங்கே போகிறான். அந்த நேரத்தில் இவளோட டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அவளோட சீட்லேயே வச்சு அதை பார்த்து நம்ம ஜோஷ் அந்த டிக்கெட் எப்படியாச்சும் அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து வெளியிலே பறந்து போயிடுது. அங்கே இருக்க காடு மலை சுற்றி அந்த டிக்கெட் கடைசி அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ளேயே வந்து நின்றுது. ஆனால் அந்த டிக்கெட்டை யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் நோனா கிட்ட கேட்குறாங்க உன்னோட டிக்கெட் எங்கன்னு சொல்லிட்டு. அவளும் டிக்கெட் மிச்சாச்சுன்னு சொல்லவே கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு தனியாக போயிடுறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே அவளை கீழே தள்ளி விட போறாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் உள்ள இருக்கிற டிக்கெட்டையும் ஜோஷ் பார்த்துறாரு. மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட எப்படியாச்சும் இந்த டிக்கெட்டை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கண்டக்டர் கூட போனால் அந்த நோனாவை காணோம். எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ட்ரெயின் மேலே நடந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம் வருஷம் பயப்படாம அவ்வளோ குளிரில் அந்த ட்ரெயின் மேலே ஏறி போய் பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குளிர் காயிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ குளிரில் ஒருத்தன் உட்காந்துட்டு காப்பி குடிச்சு அவர்கிட்ட இங்கே ஒரு பொண்ணு வந்தால கண்டக்டர் கூட சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க மேபி முன்னாடி தான் போயிருப்பாங்க, நீ வேணா அங்கே போய் பாரு, ஆனால் இவ்வளோ குளிரில் எப்படி போவோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா பதில் தெரியாது. சரி வா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனை தோளில் தூக்கிட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா பனிச்சறுக்கிட்டே ட்ரெயினில் போவான். டனல்குள்ளே போகிறதுக்குள்ளே எப்படியோ அந்த பையனை முன்னாடி பெட்டிக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். அந்த சேம் டைம் அந்த பெட்டியில் தான் நோனாவும் இருப்பா. அவள் பார்த்தீங்கன்னா என்ஜினை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பா. நீ ஏன் இதை பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கப்ப கண்டக்டர் தான் இதை பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவாள். அந்த நேரத்தில் ஒரு டேஞ்சரஸ் அலாரம் அடிக்கும். இந்த மாதிரி முன்னாடி ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ட்ரெயினை இப்போ நம்ம நிப்பாட்டலனா அந்த தண்டவாளத்தில் இருக்க பொருள் மேலே நம்ம ட்ரெயின் மோதி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடும் சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்ஜின் பக்கம் இருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா ஜோஷும் நானாவும் தான். அவங்களுக்கு எப்படி அந்த ட்ரெயினை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தெரியல. அவங்களுக்கு எந்த கேரை பிடிச்சி இழுக்கணும்னு தெரியல. நம்ம ஜோஷ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெஸ்ஸோட ஒரு கேரை பிடிச்சி இழுப்பான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக ட்ரெயினை நிப்பாட்டிடும். அண்ட் அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க அந்த தண்டவாளத்தில் இருந்தது வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மான்கள். அதுவும் 1-2 கிடையாது, லட்சக்கணக்கான மான்கள் அந்த இடத்தையே சூழ்ந்து இருக்கும். இதுங்களெல்லாம் தாண்டி எப்படி நம்ம நார்த் போல் போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மான்களுக்கு நவர சொன்னாலும் புரிய போறது கிடையாது. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸோட தாடியை பிடிச்சி இழுப்பாங்க. அவரு ஒரு மாதிரி சவுண்ட் விடுவாரு. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா மான்கள் கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். மான்களும் இவரு ஃபைனலா தாடிக்காரர் எழுப்புற சவுண்டு மான்களுக்கு என்ன புரிஞ்சுதா இல்லையேன்னு தெரியல. அந்த மான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வழியை விட்டு நான் வந்து தண்டவாளத்தை ஃப்ரீ ஆக்கி விட்டுரும். இவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்து கிளம்பிடுவாங்க. இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியா நிரம்பப்பட்டிருக்க ஒரு ரிவர் தான். அப்படியே வலிக்கிட்டு போகும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிலையாவே இருக்காது. இப்போ இன்னொரு பிரச்சனையா தூரத்தில் இருக்க மலை மேலே பார்த்தீங்கன்னா தண்டவாளம் கரெக்டாகவே இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா தண்டவாளம் கரெக்டாகவே இருக்காது, வலிக்கிட்டே இருக்கும். ஸோ ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த தண்டவாளத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை செலுத்துவாங்க. ஃபைனலாக அந்த ரிவரே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கப்ப எப்படியும் அந்த ட்ரெயினை ட்ராக் மேலே செலுத்திடுவாங்க. அண்ட் அங்கேருந்து ட்ரெயினும் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு விஷுவலை காட்டுவாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். 2004 ரிலீஸ் ஆன இந்த மூவியில் அப்போ என்ன டெக்னாலஜி வச்சு அனிமேஷன் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான மூவிலாம் பிரம்மாண்டமாகவே பார்க்க. அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்குள்ளே வர நம்ம ஹீரோ
பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொம்மைகள்லாம் பார்ப்பாரு. அதுங்களாம் பழைய பொம்மைகள். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அப்போ வேஸ்ட் அடிக்கப்பட்ட பொம்மைகள்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக வச்சு அங்கே இருக்க பொம்மைகள்லாம் பார்த்துட்டு அதே கடந்து ஸ்ட்ரெயிட்டாக இவங்க அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பையன் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருப்பான். அந்த பையனுக்கும் எது மேலேயும் ஈடுபாடே கிடையாது. தான் ஒரு அன்லக்கியான பர்சன் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க ஆள் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நோனா தான் போய் பேசுகிறா. இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கோ, நம்மளோட லைஃபே மாறும் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கையே புகட்ட. அந்த இடத்துக்கு வர கண்டக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த். இதுதான் நார்தன் லைட்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த நார்த் போல் இருக்குது. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவும் அங்கே தான் இருக்காரு. நம்மளோட கிறிஸ்மஸையும் இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த இடமே பார்க்க ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் ரொம்பவே வியப்பாகவும் இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா பசங்களும் வெளியில் வர சொல்லிட்டு அவங்கள அலைன் பண்ணுறது கண்டக்டர். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும் வரல. அவன் வரலன்னு சொல்லிட்டு கண்டக்டருக்கு சொல்கிறப்ப இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மேலே நம்பிக்கை இல்லாத பசங்க வர தேவையில்ல, அட் த சேம் டைம் அவங்கள நம்ம கம்பலும் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி ஓகே கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நோனாவும் ஜோஷும் போகிறாங்க. பட் ஆனால் அவங்களோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிக்கப்படுது. அங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயின் தனியாகவே போயிடுது. இப்போ அவங்க ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட் எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து நிற்குது. அங்கேருந்து வெளியில் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சர்வன்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் ரெடி பண்ணுற தூரத்துல இருந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நம்ம பசங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வன்ட்ஸ் எங்கேயோ மூவ் ஆகிறாங்க. அவங்க பின்னாடி இவங்களும் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஏறி அந்த வண்டி கடைசியாக இவங்களும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கிஃப்டோட கிஃப்டாக இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்குள்ளே வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அது அவனோட கிஃப்ட். அவனோட அட்ரஸும் அவனோட பேரும் தான் போட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டூ நாட் ஓப்பன் அன்டில் கிறிஸ்மஸ் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம். கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றது தான் பார்த்தீங்கன்னா அதோட ரூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை மொத்தமாக கிஃப்டோட சேர்த்து ஏதோ ஒரு பெரிய இவங்க எல்லாருமே கிஃப்டோட அந்தரத்துல தொங்குற விதமா பாத்தீங்கன்னா பறந்துட்டே இருப்பாங்க. இங்க இருக்கிற கிஃப்ட் எல்லாமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் சாண்டா கிளாஸ் தர வேண்டிய கிஃப்ட். அங்க வர சாண்டா கிளாஸோட சர்வன்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பசங்களை பத்திரமா இறக்கி விடுவாங்க. அண்ட் அந்த புது பையன்கிட்ட இருந்து கிஃப்ட்டை வாங்கிட்டு இது உனக்கு வர வேண்டிய இடத்துல கடைசியா வரும் அப்படின்ற மாதிரி வாங்கிப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த மான்கள் இருக்கக்கூடிய வண்டியில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டையும் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மான்களை பூட்டுறதுக்காக அந்த பெல் சவுண்டு வரக்கூடிய மணியும் சேர்த்து அந்த டியர்ஸோட கட்டுவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்போ தான் நோனா சொல்லுவா அந்த பெல்ஸ்லேருந்து வர சவுண்டு ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜோஷுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்கவே கேட்காது. சடனாக அவன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் வந்து விழும். அதை எடுத்து அவன் காலில் தட்டி பார்ப்பான். ஆனால் எதுவுமே கேட்காது. நான் கிறிஸ்மஸை நம்புறேன் சாண்டாவை நம்புறேன்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்து அவனை ரொம்பவே ரியாக்ட் பண்ணி அந்த பெல்ல இருக்கக்கூடிய மிரரில் பார்த்தீங்கன்னா சாண்டாவோட உருவம் தெரியும். இவனும் திரும்பி பார்த்தா சாண்டா கிளாஸ் வந்து நிற்பாரு. நீ என்ன சொன்ன அப்படி சொல்லி கேட்பாரு. நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். எஸ் நீ நம்பணும், வாழ்க்கையை இந்த நம்பிக்கைன்ற சக்கரத்துல தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிளாஸ் எடுப்பாரு. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாருமே சின்னதா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தர போறது ஜோஷ்க்கு தான் அப்படின்னு. தென் ஜோஷ் கிட்டே கேட்பாரு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஜோஷும் பார்த்தீங்கன்னா சாண்டாவோட காதுல சொல்லுவாரு. உடனே சாண்டா பார்த்தீங்கன்னா அவர் கையில இருக்கிற அந்த பெல்லை எடுத்து நம்ம ஜோஷ் கிட்ட தருவாரு. இதைத்தான் இவன் கிஃப்டா கேட்டான், இதை நான் இவனுக்கு பரிசளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெல். உனக்கு இந்த கிறிஸ்மஸ் மேல நம்பிக்கை இருக்கிற வரையுமே இந்த பெல் வந்து சவுண்ட் உனக்கு கேட்டுட்டே இருக்கும். எப்போ உனக்கு நம்பிக்கை போதோ அப்போ இந்த சவுண்டு நின்றும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜோஷி இறக்கி விட்டுட்டு இவரு டெலிவரி பண்றதுக்காக தன்னோட மான்களோடையும் கிஃப்டோடையும் அங்கிருந்து கிளம்புவாரு. அண்ட் கிறிஸ்மஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுனால அந்த நாட்டு போல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரவாரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெயினில் அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுவாங்க. அப்போ நம்ம ஜோஷ் கிட்ட எல்லாருமே சாண்டா அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டை காட்டுனுவாங்க. பட் ஜோஷோட பாக்கெட் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். அதுலேருந்து அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். இதனால ஜோஷ் ரொம்பவே வருத்தமாக அந்த புது பையனோட ஸ்டாப்பிங்கும் வந்துடும். அவன் ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு வந்து கிஃப்ட்டை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுவான். டாட்டாவும் சொல்லுவான். ஜோஷும் அவனோட வீட்டுக்கு போய் பார்ப்பான். ஆனால் அவனுக்கு எதுவும் கிஃப்ட் வந்திருக்காது. அவன் மன வருத்தத்தோடய பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவனோட தங்கச்சி வந்து எழுப்புவா. இந்த மாதிரி உனக்கு சாண்டா கிஃப்ட் தந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவனு தூக்க காலத்தில் எந்திரிச்சு போயிட்டு பார்ப்பான். பார்த்தா அந்த கிஃப்ட்டில் அவன் தொலைச்ச அந்த பெல்லு தான் இருக்கும். இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அதை தட்டி வர பார்ப்பான். அதை சவுண்டு கேட்கும். ஸோ இவன் கிறிஸ்மஸை நம்புறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து அதை தட்டி பார்ப்பாங்க. பட் சவுண்டு கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரையும் சாண்டா கிளாஸ்ன்றது போய் அதனால அவங்க இதோட இந்த மூவியை முடியுது. சாண்டா கிளாஸ் என்ற ஒரு கேரக்டர் கற்பனை சித்திரமாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான. ஸோ இந்த மூவியை 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.